ஹாய் ஹலோ கைஸ் மானாட் டு மீட் யூ. இன்னைக்கு என்ன மேட்ருனா அனிமே பற்றி மட்டும் தான். என்னடா அனிமையை பற்றி எப்போ பார்த்தாலும் அனிமையை பற்றி தானே வருது இல்லைனா கண்டிப்பாக இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்ச அனிமையாக இருக்கும். ஏன்னா பேரே சும்மா மரணமாக இருக்கும். ஹெல் பேரடைஸ். என்னடா ஹெல் பேரடைஸ்னு சொல்கிறியே, அது என்ன கோஸ்ட் அனிமேவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு டைலாக் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட டைலாக இருக்கும். எவனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணால் தான் அழிவான், ஒரு பொண்ணால் தான் ஆளும். அந்த மாதிரி அனிமே தான் அது. அப்போ என்னடா ரொம்ப போரிங்காக போகும்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. என்னடா இந்த அனிமே பொண்ணை பத்தின்னு சொல்றியா, அப்போ போரிங்கா போகுமா கேட்டீங்கன்னா, இந்த அனிமேல ஹீரோ வந்து ஒரு அசாசியன். அசாசியன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, கத்தி வச்சு குத்துவா ரத்தம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கிறவரு. நம்ம ஹீரோ தான் ஒரு பலசாலி, நான் சொல்லிட்டேன்ல. அதாவது ஒரு குரூப் கிட்ட மாட்டிக்கிறாரு, ஒரு சாமராய் குரூப் மொக்க பசங்க. நம்ம ஹீரோ வந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. என்னதான் ஹீரோ கொல்ல ட்ரை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து 2 காலில் வந்து மாடை கட்டி இழுப்பாங்க. ஹீரோவோட கால் தூசு கூட அசையாது. நெருப்புல போட்டு எரிப்பாங்க. வாய்ப்பே இல்லை. ஹீரோ வந்து அசாசியன்னு சொன்னேன், ஆனால் அவருக்கு வந்து நிஞ்சா டெக்னிக்கும் தெரியும். சொல்லப்போனால் அவர் வந்து அழிவே இல்லாத ஒரு மிருகனே சொல்லலாம். அதுக்குன்னு ரத்தம் வராதுன்னு இல்லை, ஹீரோ வச்சு ரத்தம் வர அளவுக்கு உழுவலாக வைப்பாங்க. என்னடா ஹீரோ ரத்தம் வரும்னு சொல்கிற, இப்போ கத்தியத்து குத்தானா செத்துருவாரா? ஆனால் அதே மாதிரி ஸ்ட்ராங்னு சொல்கிறியாடா, என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து எப்படி தெரியுமா, இந்த நார்மலான மனுஷங்கிட்டலாம் சண்டை போட மாட்டான் மனுஷன். ஓவாயா காடு கிட்ட தான் போய் சண்டை போடுவான். காடை அழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சோம், அப்படியே சும்மா காடை சும்மா போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு மாசா நடந்து வருவான் பாருங்க. அதான் நான் தான் சொன்னல, அழிவே இல்லாத மிருகன்னு. ஆனாலும் ரத்தம் வரும். ரத்தம் வந்தாலும் நான் தான் பெரியாளி, நீ தான் காடு, காடுக்கும் காடு, உங்க ஒப்பனும் கொப்பன் நான் தான் சொல்லிட்டு வந்து நிற்பான். என்னடா ஒரு ஹீரோ வந்து ஒரு காடு கூட போய் சண்டை போடுறாருன்னு கேட்பீங்க. இல்லை யாருக்காகடா, அவரோட மாஸ்டருக்காகவா, இல்லை ஃப்ரெண்டுக்காகவா, பணத்துக்காகவான்னு கேட்பீங்க. இதெல்லாம் எதுக்காகவும் இல்லை, அவர் உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஒரு பொண்ணுக்காக ஹீரோ யாருன்னே பார்க்காம யார் கூட வேணா இறங்கி சண்டை போடுவார். ஒரு உண்மையான லவ்வர் பை தான் போல தலைவர்னு. நான் ஒருத்த மாஸ்டர்னு சொன்னேன்ல, என்னடா மாஸ்டரை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் மாஸ்டரை பற்றி சொல்லிட்டா நீங்கள் அப்புறம் அனிமே பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. நல்லா மாஸ்டரை பற்றி சொல்ல. மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவர். என்ன மாஸ்டரோட ஹீரோ பலசேரி இருந்தாலும் மாஸ்டருக்கு லைட்டாக பயம், எங்கே நம்மளை சாவடிச்சிடணும்னு. மாஸ்டரோட பொண்ணு வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. மாஸ்டரோட பொண்ணுன்னா ஹீரோக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் மனுஷன் ஹீரோ வந்து காடு கூடலாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நான் இந்த அனிமேல இன்னும் நிறைய சொல்லலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா புரியும்னு எனக்கு தோணுது. நான் ஒரு சாமராய் குரூப்னு சொன்னேன்ல, மொக்க குரூப் தான். ஆனால் அதில் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட பலசாலியான்னு ஹீரோக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு சண்டை போடும். நான் சொன்ன பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஹீரோவை கொலை போட்டுரும். உங்கள் ஒய்ஃப் வந்து உண்மையிலே இருக்காங்களா இல்லையா, ஒருவேளை இல்லியூஷனா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கே வந்து ஒரு டவுட் வந்துடும். ஒருவேளை நம்ம மாஸ்டர் வந்து நம்ம கொண்டு வந்தால் மாஸ்டர் வந்து நம்மள ஒரு இல்லியூஷனை வச்சிருக்காரா, நம்ம ஒருவேளை ஒய்ஃப் இருக்காங்களா இல்லையா. சீசன் 1 வந்து எண்டிங்லேருந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து இல்லியூஷன் மாதிரி காட்டிட்டு காட்டாமையும் முடிச்சிருவாங்க. நான் சீசன் 2க்கு வெயிட்டிங்கு. சீசன் 2ஓட அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க.